எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜூன் 16 2025 துவங்கி 2025 ஜூன் 22ஆம் நாள் வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி 2 முதல் ஆணி 8 வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு முதல் 7-8 நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரத்தினுடைய பஞ்சாங்க குறிப்புகளும் இடம்பெறும். பொதுவாக கும்பராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இப்போது 2 அமர்ந்திருக்கிறார். அது முழு சுவரினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்திலே பார்க்கும்போது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகமும் அதனுடைய அருளும் ஆற்றலும் லாப நிலையிலே இருக்கும். ஆகையினால் ஏதோ ஒரு வகையிலே லாபத்தை பெற்றுவிட முடியும். வாரத்தினுடைய துவக்கத்துல திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் ராகு சந்திரன் இணைவு என்பது உங்களுடைய ராசியில இருக்கும். செவ்வாயினுடைய இந்த பார்வை பலம், அது செவ்வாயினுடைய பார்வை பலம் மட்டுமல்ல, கேது செவ்வாய் இணைந்த பார்வை பலம். இது மிகவும் தீவிரமானது. அதாவது ஒரு பூவுக்குள் பூகம்பம் என்று சொல்லும் போது இது பொருந்தும். அல்லது ஏதேனும் ஒரு வகையில நேர்மறை அல்லாத எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்குள் நிறைத்து கொண்டால் அது தலைவலியை தரும். ஆகையினால் உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி தெய்வத்தினுடைய அந்த நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை மீது வைத்து நீங்கள் செயல்படுவது வெற்றிக்கான வழிகளை தரும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரம் முழுக்க நிபுண யோகம் என்பது அற்புதமாய் உங்களுக்கு பல விஷயங்களிலே ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அல்லது நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடிய அமைப்பை இது தரும். இப்போது இருக்கக்கூடிய பாதச்சனி என்று இருந்தாலும் கூட மெதுமெதுவாக வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கு அற்புத வழிகாட்டுதலாக அமையக்கூடிய வாரங்களுள் இது ஒரு வாரம். இருந்தாலும் கிரக நிலைகளை பொறுத்து சற்று கூடுதல் கவனம். கைப்பணத்தை தேவையில்லாத விஷயங்களிலே செலவழித்து விடக்கூடிய அமைப்பை வாரத்தினுடைய மைய பகுதியிலே சனி பகவானோடு சந்திரன் இணையும் போது தருகிறது. இது பல நிலைகளிலே திடீரென்று ஒரு மன குழப்பத்தை தரலாம். ஆகையினால் கவனத்தோடு செயல்படுவது மிக சிறப்பு. ஏனென்றால் கைப்பணத்தை இப்போது தொலைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உடல்நல கோளாறோ அல்லது ஏதேனும் ஒரு செலவிற்கு பணம் வேண்டும் என்றால் அதற்கு வருங்காலங்களிலே சிரமம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால் கவனம். சந்திரன் பயணப்படக்கூடிய இந்த வாரத்தை பொறுத்தவரை அனப சுனப யோகங்களின் மூலமாக அற்புதத்தை தருகின்றார். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலே ஒரு அறிவு நுட்பம் மதிநுட்பம் ஏற்படும். இழந்த நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு கட்டமைத்து தரும். சொத்து சார்ந்த விஷயங்களிலே வெற்றி என்பதற்கான வாய்ப்பை தரும். இதற்கு முந்தைய காலத்திலே உங்களுடைய முன்னோர் மூத்தோர் சொத்து வருவதற்காக சில கஷ்டங்கள் இருந்தால் அது வெற்றியை தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் புதன் வியாழன் பகுதிகளிலே சந்திரன் குரு இருக்கக்கூடிய நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் என்பது ஏதேனும் தடைப்பட்ட காரியத்திலே நேர்மறையாக நீங்கள் செயல்பட்டால் கைப்பணம் வராமல் இருக்கக்கூடிய அமைப்பு, பேச்சின் காரணமாக ஏற்பட்ட சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வார கிரக நிலைகள் நிச்சயமாக தரும். அது மட்டுமல்லாமல் புதனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய அந்த நிலை என்பது ஒரு சங்க யோகத்தை தருகிறது. அந்த சங்கு யோகம் என்பது ஒரு குழந்தை வரத்தை தரும், வெற்றியை தரும், சொத்தை தரும். ஆகையினால இந்த வாரத்தினுடைய மைய பகுதியிலே தடைப்பட்ட விஷயங்களில எப்படி செயல்படலாம் என்று எழுதி வைத்தாவது செயல்பட முடியவில்லை என்றாலும் அந்த எண்ணம் பதிவு செய்து வைத்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஆகையினாலே அதெல்லாம் அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதன் ராகு இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது ஒரு மிருதங்க யோகம் என்றது அமைகிறது. இது வாரத்தினுடைய மைய பகுதியிலே அமைவதனால் ஆகையினால இந்த புதன் வியாழனில நல்ல விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் கூட அதற்கான திட்டங்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பு ஏற்படுத்தும். இந்த வாரம் பொதுவாகவே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பார்க்கும்போது வெற்றிக்கான வாய்ப்புகளை அது அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வாரத்தினுடைய இந்த கடைசி பகுதிக்கு வரும்போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுக்கிரன் சந்திரன் இணைவு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆகையினால உங்களோடு வயதிலே இளையவர்களின் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை பெறலாம், அன்பை பெறலாம். அவர்களோடு இருக்கக்கூடிய பிணக்களை தீர்த்து கொள்ளும் போது வெற்றிக்கான வழி இருக்கும். இந்த நாளிலும் இந்த நிபுண யோகம் என்பது உங்களுக்கு கை கொடுக்கும், வரமாய் கை கொடுக்கும். இதுவரை ஏது பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையிலோ அல்லது கல்வி மாணவர்களாக இருக்கிறீர்கள் கல்வியிலே பிரச்சனை என்றால்
இப்போது ஒரு நுட்பத்தின் மூலமாக நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து வெற்றிக்கான வழியை தேடக்கூடிய அமைப்பை இவை தரும். அது மட்டுமல்லாமல் அனவயோகம், சந்திரனானவர் 3ஆம் இடத்திலும் சனி பகவான் 2லும் அமைந்து ஒரு அனவயோகத்தை தருவது என்பது ஒரு முகத்திலே ஒரு பொலிவையும் புத்துணர்ச்சியையும் சந்தோஷமாக ஒரு வேலையை செயல்படுத்துவதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாய் இது நிச்சயம் அமைத்து தருகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்போடு அமையக்கூடியதுல நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது. இந்த வாரத்துல 21 மற்றும் 22 ஆகிய நாட்கள் சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பரிகாரம் என்னவென்றால் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். ஆணவம், கர்மம், மாயை என்பது உங்கள் மனதிலே இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதுதான் மிக முக்கியம். அதேபோல் துர்க்கையம்மனுக்கான வழிபாடு ஏற்றத்தை தரும். செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர தெய்வ சன்னிதானங்கள், பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணையோடு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஏற்பட்டு பிரிவுகளிலே முடியக்கூடிய சூழ்நிலைக்கு செல்லாமல் அந்த பிரிவு இல்லாமல் தடுத்துக் கொள்வது சிறப்பு. முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து திடீரென்று வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் பெரியவர்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களோடு அன்பாக நீங்கள் பழகக்கூடிய அமைப்பிலிருந்து ஏற்படும். இவர்களோடு நீங்கள் ஒரு முட்டல் போக்கு, உரசல் போக்கு, புரிதல் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய, சர்ச்சை ஏற்படுத்தக்கூடிய, பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருந்தால் அவற்றை தீர்த்து கொள்வது தான் மிக முக்கியம். அதிலிருந்து பிரச்சனையோடு தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது வருங்கால வசந்த காலத்திலும் கூட சிக்கலை தரும். ஆகையினால் இப்போது இந்த வாரம் என்பது சில விஷயங்களிலே விட்டு கொடுத்து அன்பும் அரவணைப்பும் வெற்றியை தரும். உங்களுடைய வாழ்க்கை துணையானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, வெற்றிக்கான வாய்ப்பு என்பது விட்டு கொடுத்து செல்லும் போது இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது என்பது சில நிலைகளிலே சாதகமான அம்சங்களை உங்களுக்கு தருகிறது. வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கான வழியை காட்டும். அதை பின்பற்றி அந்த திட்டத்தை பின்பற்றி செயல்படுத்துவது நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல நிலைகளிலே படிப்படியாக உயர்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். பெற்றோர், பெரியோர், உங்களுடைய உற்றார், ஆசிரியர்கள், உங்கள் குருமார்கள், அது மட்டும் இவர்களை நன்றாக புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டிய வாரமாக இது அமைகிறது. இல்லை என்றால் வரவிருக்கும் காலங்களில் ஏதேனும் ஒரு தோல்வியை வெற்றிக்கு பதிலாக, அதாவது கை வரை வந்த விஷயம் உங்களுக்கு வாய்க்கு செல்லாத அளவுக்கு, கை கேட்டியது வாய்க்கிட்டலை என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி சென்றுவிடக்கூடிய அமைப்பில் எதையும் செய்து கொள்ளாதீர்கள். குழந்தை பாக்கியம் இருக்கிறது. தொழில் துறையிலே சில வெற்றிகள் உண்டு. ராசியில் ராகு இருப்பது காரணமாகவும் அது செவ்வாயினுடைய பார்வையும் பெற்றிருப்பது. நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதையும் ஒரு படபடப்போடு செய்யக்கூடாது. அன்பு நேயர்களே, ஆனி மாதம் துவங்கி, அதாவது இந்த ஆனி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் 15 துவங்கியது. சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமிக்கக்கூடிய அற்புதம்தான் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்தில பல சிறப்புகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்று, வீடு கட்டக்கூடிய, புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாதே தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம். அதே போல் பள்ளி, கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு. ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி. திருமண வைபவங்கள், இதற்கான விஷயங்கள், இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணியிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும். அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. வானத்து கிரகநிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும். சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை. ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை, அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் 100க்கு 100 என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள். இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து. அன்பு நேயர்களே, விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை முதல், அதாவது ஜூன் 16 முதல், விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார். இது சற்று தீவிரமானது.
நெருப்பு ஆற்றிலே நீந்தக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும். அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம். ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து, தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நன்மையை பயக்குவது இல்லை. ஆகையினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். காரணம் என்னவென்றால், சந்திரன், செவ்வாய், ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ அந்த நிலையிலே, இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது. திங்கள், செவ்வாய், புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது. ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி, மனநிலை தடுமாறக்கூடும். பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும். படபடப்பு கூடும், கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 19, 20 சனி பகவான் சந்திரன் இணைவு. இது ஒரு புணர்ப்பு. அது என்னவென்றால் புணர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ, அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். வேலையிலே மந்த நிலை ஏற்படும். அப்படி ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிக முக்கியம். அதற்கு அடுத்தது ஏப்ரல் 21, 22 சுக்கிரன் புதன் இணைவு. இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய, ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளிலே வெற்றியை பெற்றுவிடக்கூடியது. ஆகையினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. விஸ்வாவசு வருடம் ஆனி 2 திங்கட்கிழமை ஜூன் 16, 2025 அன்றைய திதி 3:31 PM வரை பஞ்சமி, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், பிறகு சதயம். நாள் முழுவதும் சித்த யோகம், சூன்ய திதி. நல்ல காரியங்கள் செய்யலாம். பெண் பார்க்க, வரன் தேட, பெயர் வைக்க, வித்யாரம்பம் செய்ய, வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு, புதிய விஷயங்களை துவக்குவதற்கு, புதிய ஆடைகளை வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வதற்கு இது சிறப்பு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 3 செவ்வாய்க்கிழமை ஜூன் 17, 2025 திதி 2:46 PM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் 1:1 AM வரை, பிறகு பூரட்டாதி. இந்த நாள் மரண யோகம், திதி துவயம். அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும். முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 4 புதன்கிழமை ஜூன் 18, 2025 திதி 1:35 வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது. இருப்பினும் பகல் 12க்கு மேல் அஷ்டமி, காலாஷ்டமி, கிருஷ்ணர் வழிபாடு. பகவதாஷ்டமி இரவு. இந்த நாளிலே இரவிலே 4 ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது, சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அற்ற ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் 12 மணிக்குள் இதை செய்தாக வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் 12 மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம், துவக்கலாம். இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம். ஆயுஷ்மான் மற்றும் பவ, ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள். யோகம் ஆயுஷ்மான் யோகம், பவ கரணம். பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம். உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். யாரையும் எந்த அவச்சொல்லும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளில சொன்ன சொல் பலிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும். பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள். விஸ்வாவசு வருடம். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 5 வியாழக்கிழமை ஜூன் 19, 2025 திதி 11:55 AM வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நாள் முழுவதும் சித்த யோகம், அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல
உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு. அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக நாகதோஷங்கள் குறையும், ராகுகேது தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள். உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 6 வெள்ளிக்கிழமை ஜூன் 20, 2025 திதி 9:49 AM வரை நவமி, பின்னர் தசமி. சித்தயோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. 10 மணிக்கு மேல், காலை 10 மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி. பகல் 12க்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம், செய்யலாம். ருது சாந்தி, நிச்சயம், அன்னப்பிராசனம், பெயர் சூட்டுதல், நகை வாங்குதல், போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது, இவையெல்லாம் வெற்றியை தரும். பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது. அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 7 சனிக்கிழமை ஜூன் 21, 2025 திதி 7:19 வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம். இந்த நாளில சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று. அது என்ன நிஜ என்று, அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல. கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது. எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட 2 முறை திருக்கணித முறை, வாக்கிய முறை என்று இருக்கிறதோ, இரண்டிலுமே அர்த்தங்கள் இருக்கும். அது நிஜ தட்சிணாயன புண்ணிய காலம். காலை 8:13 சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆடி 1 சிறப்பு இந்த நாளுக்கு உண்டு. 3 திதிகள் கூடுகிறது. ஆகினால் அவமாகம் என்று பெயர். தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள். இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது. அபரா ஏகாதசி என்றால் என்ன? சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது. எப்படி வாமன அவதாரத்திலிருந்து, மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திரிவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ, ஸ்ரீ விஷ்ணு பெற்றாரோ, அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபரா ஏகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது, இறைவனை நினைப்பது, பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும். மாணவர்களாக இருந்தால் 10 மார்க்கிலிருந்து 100 மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். 10 ரூபாய் கையில் இருந்தால் 1 கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும். பெருமாள் வழிபாடு, மாலை வேளையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இந்த நாள் சர்வதேச யோகா தினம். யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆனி 8 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22, 2025 திதி 1:22 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம். அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது. அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும். மாதத்தில இந்த வாரத்தில 2 நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். கூர்ம ஜெயந்தி. இந்த வாரத்திலே சந்திராஷ்டகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் 17, 18 ஆகிய நாட்களிலே, சிம்மம் 19, 20 ஆகிய நாட்களிலே, கன்னி 21, 22 ஆகிய நாட்களிலே சந்திராஷ்டகம் அடைகிறது. எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும், வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும். நல்லொருள் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள். நன்றி.